நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுறதுக்கு சிறந்த நாள் இதுதான். இந்த நாள்ல சஷ்டி வர்றது ரொம்பவே விசேஷமான நாள். சஷ்டி அன்னைக்கு போய் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா, நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த நாளே செவ்வாய்க்கிழமையில சஷ்டி வர்றது இன்னுமே கூடுதல் விசேஷம். அதோட கூட நாளைக்கு வளர்பிறை. வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி. நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை இந்த மாதிரி வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். சஷ்டியில விரதம் இருக்கிறவங்களுக்கு வீட்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண யோகம் கைகூடி வரும். இப்போ நாங்க ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கோங்க. எங்களுக்கு வீடு அமையிற யோகம் இருக்கான்னா கூட, இந்த மாதிரி சஷ்டி நாட்கள்ல முருகனை மனசார வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். வீடு, வாகனம் எல்லாமே இந்த பூமியில நம்ம வாழும்போது நமக்கு தேவையான சொத்துக்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நமக்கு செவ்வாய் பகவானோட அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானை வந்து பூமி தாய் தான் தூக்கி வளர்த்தாங்க. அதனால் பூமியில் உள்ள எல்லா சகல சௌபாக்கியங்களுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான். அவரோட அதிபதி முருகன். அப்போ நம்ம முருகனை வேண்டும்போது நமக்கு தேவையான அத்தனை வளங்களுமே கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துருச்சு, நம்ம தலையெழுத்து மாறப்போகுது அப்படின்றவங்க மட்டும்தான் முருகனை வழிபடக்கூடிய யோகம் கிடைக்கும். நம்மளா நினச்சா முருகனை வழிபட முடியாது. முருகனோட அருள் இருந்தால் மட்டும்தான் முருகனை போய் நீங்கள் வழிபட முடியும். அதை இந்த சஷ்டி நாளில், வளர்பிறை சஷ்டியில், நாளைக்கு வரக்கூடிய விசேஷமான நாளில் உங்களோட வேண்டுதலை ஆரம்பித்து நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் தான் நாளைக்கு.